அண்மை செய்தி. தாவேக ஆட்சி அமைய ஐயுஎம்எல் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐயுஎம்எல் கட்சியின் 2 எம்எல்ஏக்களும் தாவேகாவிற்கு ஆதரவு என நிபந்தனையற்ற ஆதரவினை வழங்கியுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழக மக்கள் தனித்த பெரும்பான்மையை வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லாததால் தாவேகா காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவை கோரியது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க தாவேகாவிற்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் நேற்றைய தினம் ஆதரவு அளித்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகமானது 116 எம்எல்ஏக்களை கொண்டு இருந்தது. தற்போது விசிகேவும் ஐயுஎம்எல்லும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன். தற்பொழுது ஐயுஎம்எல்லும் ஆதரவினை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். திமுக கூட்டணியிலிருந்து மற்றும் ஒரு கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. அதன்படி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நீண்ட இழுபறிக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். 118 இடங்களை விஜய் பெறுவாரா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் 118 அல்ல, கூடுதலாக 2 என்று 120 இடங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த 120ஓடு நிற்குமா அல்லது இன்னொரு தரப்பிலிருந்து இரட்டை இலக்கத்திலே இன்னும் ஆதரவு கிடைக்கப் போகின்றதா என்பதை உறுதி செய்ய முடியாத அளவிற்கு மற்றொரு கட்சியிலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று பலர் காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையிலே ஆட்சி அமைவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்த நிலையில் திமுக தலைமையை தொடர்ந்து சந்தித்து தங்களை நோக்கி வந்து ஆதரவு கேட்ட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயங்கி நின்ற நிலையில் தற்போது அவரும் தன்னிச்சையாக வந்து ஆதரவை வழங்கிவிட்டார்கள். அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்றைய நாளில் அவர்களாகவே வந்து இந்த ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய 2 உறுப்பினர்களை ஆதரவு நிலைப்பாடு எடுக்க வைத்து விட்டார்கள். மொத்தமாக இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 120 உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைத்திருக்கின்றது. இதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு அமைவதில் எந்த சிக்கலும் இனி இல்லை என்பது உறுதியாகி இருக்கின்றது. இன்று இரவு 7:10 மணிக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் கேரள மாநிலத்திற்கு பயணம் செய்ய இருக்கின்றார். அதற்கு முன்பாக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலே ஆதரவுகளை குறிப்பிட்டு கடிதங்களை அர்லேக்கருக்கு வழங்க இருக்கின்றார்கள். 118 உறுப்பினர்கள் இருந்தால்தான் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும், ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று திட்டவட்டமாக ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்து விட்ட நிலையில் 118ஓடு கூடுதலாக 2 சேர்த்து இன்னும் சற்று நேரத்திலே கடிதத்தை அனுப்பி வைக்க இருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகம் என்ற தகவல் வந்திருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. திமுக வெர்சஸ் டிவிகே என்று சொல்லி தமிழக அரசியலை சந்தித்த முதல் தேர்தலை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திமுகவினுடைய முக்கிய முன்னணி அமைச்சர்கள் உட்பட பலரை வீழ்த்தி 108 இடங்களில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் இப்பொழுது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள், திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தை, திமுக கூட்டணியில் இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று வரிசை கட்டி 4-5 கட்சிகளை தங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியுடனும் நாங்கள் ஆதரவுக்காக பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று சொல்லியிருந்த தமிழக வெற்றிக் கழகம் தங்களுக்கு தேவையான 10 உறுப்பினர் ஆதரவை 12 உறுப்பினராக திமுக கூட்டணி கட்சிகளிடமிருந்து பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை இடமான 118 என்பதையும் கடந்து கூடுதலாக 2 உறுப்பினர்களை பெற்று தமிழகத்திலே விஜய் தலைமையில் புதிய அரசு அமையப் போகின்றது. நாளைய தினம் கேரளத்தில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு ஆளுநர் செல்ல இருக்கின்றார். எனவே அதற்கு பிறகாக தமிழகத்தில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கான பதவியேற்பு விழா நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தாவேகா தங்களுடைய பணியை 5 நாட்களில் நிறைவு செய்திருக்கின்றார்கள். அதாவது ஆளுநர் கேட்டதை நிறைவு செய்வதற்காக அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதற்கான பலனாக இப்பொழுது 120 உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நேற்று ஒரு நிலைப்பாடு சொன்னார்கள், நாங்கள் ஆதரித்து விட்டோம் என்றார்கள். அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே ஆதரவை விலக்கிக் கொண்டு விட்டோம் என்றார்கள். அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் இல்லத்தில் அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அமர்ந்திருந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரித்து விட்டதாக தங்களுக்கு தகவல் வந்தது என்ற அடிப்படையில் இடதுசாரிகள் கருத்தை சொன்னார்கள். அடுத்த சில நிமிடங்களில் விசிக இன்னும் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். அதன் பிறகாக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அமர்ந்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மீண்டும் ஒருமுறை அரசியல் வானிலை மாறி இருக்கின்றது தமிழகத்திலே. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு
வரிசை வைத்து வந்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. இரண்டு கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மறுபக்கம் என்று ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள். மொத்தமாக 120 உறுப்பினர்களை அறுதி பெரும்பான்மை இடங்களோடு சேர்த்து மொத்தமாக 120 இடங்களை பெற்றிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகம். இதன் மூலமாக ஆட்சிக்கு தேவையான இடத்தை காட்டிலும் 20 இடங்களை கூடுதல் ஆட்சிக்கு தேவையான இடத்தை காட்டிலும் 2 இடங்களை கூடுதலாகவே பெற்றிருக்கின்றார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர் என்பதை பார்க்க முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.